ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மூடி இருக்க போர்ஷனை விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸில் வந்து நீங்கள் இந்த கட்டை போடணும். பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியில் வந்து 2 ஹோல்ஸ் வந்து நம்ம போட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஹேங் பண்ணுற மாதிரி. அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கிஃப்ட் ரேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கிஃப்ட் ரேப்பரை நம்ம அந்த பாக்ஸுடைய பாட்டம் போர்ஷனில் வச்சுக்கலாம். பாட்டம் போர்ஷனில் வச்சுட்டு அந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தியா, ஜஷ்வந்த், சாய் பவித்ரா, மஹீன், மஸ்திரா, கனகவள்ளி, ராயன், அன்னபூரணி, தாரா நாகராஜன், மோகன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கிஃப்ட் ரேப்பரை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுடைய பாட்டமில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடில் நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஒட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிடுங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா குட்டி குட்டி பிளான்ட்டெல்லாம் வளர்க்குறதுக்கான பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்னிலாம் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு உடனே வந்து கீறணும் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்லேருந்து வரவே வராதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கீண்டுறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அந்த தேங்காய் ஓட்லேருந்து இந்த டிப்ஸ் மூலயமா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தேங்காவை வச்சு விட்டுருங்க. தேங்காவை வச்சுட்டு அந்த ஓடு மட்டும் நல்லா வந்து ஹீட் ஆகணும். தேங்காய் வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிடாதீங்க. அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓடு வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஸோ பிளாக் கலரில் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை தேங்காவை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை கவுத்து போட்டுட்டு நம்ம பூண்டுலாம் இடிப்போம் இல்லைங்களா, அந்த பூண்டு இடிக்கிற கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கல்லை யூஸ் பண்ணி ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா போதுங்க. தேங்காய் தனியாக ஓடு தனியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும், சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக வந்து தேங்காய் ஓட்லேருந்து பிரித்து எடுக்க முடியும். தேங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த வித டேமேஜும் இல்லாமல் இருக்குது. லைட்டாக ஒரு சைடில் மட்டும் அந்த ஓடு இல்லாமல் இருந்துச்சு, அந்த இடத்துல மட்டும் ஹீட் வந்து பட்டிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் லைட்டாக நான் கத்தியை வச்சு கிணி ரிமூவ் பண்ணிட்டேங்க. மற்றபடி எந்த போர்ஷன்லேயுமே அந்த நெருப்பு வந்து படவே படலை. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. உங்கள் வீடே வந்து கமன்னு வாசனையாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் வீடெல்லாம் தொடச்சி முடித்த பிறகு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கற்பூரம் வந்து ஒரு 2லேருந்து 3 கற்பூரம் வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு ரூமை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அளவு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா இதனுடைய அளவை வந்து அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கற்பூரம், கல்லுப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கம்ஃபர்ட்
இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் வீடை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க சூப்பராக வந்து இருக்குங்க. 1 வீக் ஆனாலும் அந்த ஸ்மெல் வந்து போகாது. அந்தளவுக்கு நறுமணம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிளாத் வச்சு துடைச்சி காட்டுறேன். உங்களால் வீடு ஃபுல்லாக கிளாத் வச்சு துடைக்க முடியாது இல்லைங்களா? நீங்கள் மாப் யூஸ் பண்ணி வீடு முழுக்க இந்த தண்ணியால் துடைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்மெல் இருக்குங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு கிருமி கூட மிஞ்சவே மிஞ்சாதுங்க. இதில் வந்து நம்ம கல் உப்பு, மஞ்சள் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கிருமிகளும் உங்களுக்கு இல்லாமல் க்ளீனாக இருக்கும் வீடு. அதே நேரத்தில் வாசனையாகவும் இருக்குங்க. நீங்கள் லைசால்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி வீடை க்ளீன் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் உடைய மூடி, அதாவது மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூட ஒரு கட்டப்பை ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி அந்த மூடிகளை அழகாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிரப் பாட்டில் மூடி எடுத்து அந்த கப்பை எடுத்து அழகாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டமில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பேலன்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து சின்ன சைஸ் கப் தான் இருந்துச்சு அப்படின்றதால சின்ன சைஸ் ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் பாட்டில் மூடிலாம் இருக்கு இல்லைங்களா, ஆயில் பாட்டில் மூடி, அதெல்லாம் கூட ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போ நம்ம மேலே அந்த குட்டி குட்டி போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனில் குங்குமம், இன்னொரு போர்ஷனில் விபூதி, இன்னொரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு, இன்னொரு போர்ஷனில் இயரிங்ஸ், இந்த மாதிரி 4 ஐட்டம்ஸை நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவசரமாக கிளம்பும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாட்டமில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மூடியாக பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல், அதுலேயும் எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த தோசைக்கல்லை ஜஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ண நல்லா வந்து அந்த தோசைக்கல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசுப்பு எல்லாமே உங்களுக்கு தனியாக கழண்டு வெளியே வருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியாக வந்து மாவை கரைச்சிக்கோங்க. புளிச்ச மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, கடைசி மாவு இருக்கும் இல்லைங்களா, அப்போ நம்ம பக்கெட்லாம் கழுவி கீழே தான் ஊற்றுவோம். அப்படி கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த புளிச்சு போன மாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு கரண்டி மாவு இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் அந்த தோசைக்கல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சிம்மில். நீங்கள் வந்து நல்லா அந்த தோசை மாவுலாம் இருக்கு இல்லைங்களா, நல்லா வந்து காஞ்சி பொன்னிறமாக ஆன பிறகு அதுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இந்த தோசை மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா வந்து அப்படியே மேலே எழும்பி வருது. ஸோ இந்த மாதிரி மேலே எழும்பி வரும்பொழுது அந்த ஓரங்களில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவோடு சேர்த்து தோசை கல்லில் இருக்க அந்த அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், நம்ம எடுக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வித்தியாசம். கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அழுக்கை மட்டும் இந்த மாதிரி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து எடுத்து விட்டுறணும். அப்போ தான் வந்து இந்த கல் ஹீட்டில் இருக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும். நீங்கள் ஆறின பிறகு எடுத்தீங்க இல்லை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வரவே வராதுங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் வாஷ் பண்ணுறா போல் சபினாவும் ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய தோசைக்கல்லை ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. எவ்வளோ அழுக்கு படிச்சிருக்க தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ஓரங்களில் படிஞ்சிருந்த அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்த தோசைக்கல் நம்ம வாஷ் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லி.
சொல்லிட்டு. ஸோ ஓரத்தில் இருந்த அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு அந்த சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.